இன்று இந்த அவசரமான ஊடகவியலாளர் சந்திப்பை செய்வதற்கு முக்கியமான 2 காரணங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையின் அடிப்படையில் விசேடமாக இப்பொழுது நாடு தழுவிய ரீதியாக உள்ளூராட்சி சபைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று வடக்கிலும் சகல பிரதேச சபைகள் நகர சபைகளிலும் இந்த அதிகாரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது. அப்போ அந்த வகையில் இந்த செயற்பாடுகளின் போது தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு விசேடமாக அது தென்னிலங்கையில் இருக்கின்ற நிலைப்பாடல்ல நாங்கள் இங்கு, அதாவது வடக்கில் நாங்கள் கடைபிடிப்பது, கிழக்கில் கடைபிடிக்கின்ற நிலைமைகள் அல்ல, வடக்கில் இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இது நாள் வரைக்கும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற சபைகளில் நாங்கள் நடுநிலை வகித்திருக்கின்றோம். இந்த வாக்கெடுப்பில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை. நாங்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வோமாக இருந்தால் விசேடமாக இங்கு இருக்கின்ற தமிழ் கட்சிகள் தாங்களால் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கனவு சிதைக்கப்படும். அது மனக்கோட்டை வெறும் மண்கோட்டையாக மாறிவிடும் என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். அப்போ அந்த வகையில் முதலாவதாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய தீர்மானம், இங்கு யார் எவர் ஆட்சி அமைத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த ஆட்சிக்கு உதவியாக இருப்போம். அந்த உதவி செய்வதனுடைய நோக்கம் வேறெதுமல்ல, எங்களுக்கு தேவை இருக்கின்றது அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு உட்பட்டிருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு அந்த சபை மூலமாக கிடைக்கின்ற மானியங்கள் உதவிகளை சரிவர சென்றடைய வேண்டும். அதே போன்று மத்திய அரசாங்கத்தின் கீழ் கிடைக்கின்ற நிதி மூலங்களை சரியான முறையில் திட்டமிட்டு முகாமைத்துவம் செய்ய வேண்டும். அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் கடுமையாக உழைப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அப்போ அதனால் இன்றைக்கு யாராவது இங்கு இருக்கின்ற ஆட்சி பீடத்துக்கு வருகின்றவர்கள், அதாவது இதில் மக்களுக்கு முரணான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால், மீண்டும் இதன் மூலமாக லஞ்ச ஊழல் கமிஷன் போன்றவைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அந்த வகையில் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கினாலும் பொதுவாகவே இது எங்களுடைய அரசாங்கம், இது எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள், இது இந்த சபைகள் அனைத்தையும் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மூலங்களே இவைகளுடைய தலைவிதியை தீர்மானிக்கப் போகின்றது. அதனால் விசேடமாக அதிலும் கூட நாங்கள் வடக்கில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எல்லா பிரதேச சபைகளையும் பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதிநிதிகளை கொண்டிருக்கின்ற கட்சி, அதே போன்ற ஒரு சில இடங்களில் ஒரு தீர்மானகரமான சக்தி. நேற்றும் கூட யாழ் மாநகர சபைக்கு நாங்கள் ஏதாவது முடிவெடுக்க இருப்போமாக இருந்தால், யாருக்காவது ஆதரவளிக்க வேண்டும் அல்லது இன்னொருவருடைய காலை பிடித்து இழுத்து விட்டு அவரை தரையில் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணம், அந்த வகையான எண்ணங்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள் எங்களுக்கு இருந்திருக்குமாக இருந்தால், அரசியலை சாக்கடையாக மாற்றுகின்ற எண்ணங்கள் எங்களுக்கு இருந்திருக்குமாக இருந்திருந்தால், நேற்று மேயராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மேயர் அல்ல, நாங்கள் தான் தீர்மானகரமான சக்திகளாக இருந்தோம். ஆனாலும் கூட நாங்கள் அந்த வகையான சித்து விளையாட்டுக்களை, மக்களை ஏமாற்றுகின்ற விளையாட்டுக்களை, மக்களுக்கான போலியான வாக்குறுதிகளை வழங்குகின்ற கட்சியல்ல அரசாங்கம் இல்லை என்பதை இன்றைக்கு மேலும் நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு வாக்களித்த, எங்களுடைய நேர்மையாக செயற்படுவதற்கு எங்களுக்கு வாக்களித்து எங்களை வரவேற்று எங்களுடைய மனசாட்சியை திறந்து வைத்திருக்கின்ற எங்களுடைய யாழ் மாவட்ட வாக்காளர்களுக்கு, யாழ் மாவட்ட மக்களுக்கு
மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுக்கு இன்றைக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு இந்த ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற தலைவர்கள், தலைமைத்துவங்கள் யார் எவர் என்ன விளையாட்டு விளையாண்டவர்கள் என்பது தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த காலங்கள் முழுவதுமே தமிழ் தேசிய பரப்பில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட அல்லது தமிழ் துரோகிகள் என்று கூறப்பட்ட அவர் ராஜபக்சாக்களுடைய அடிவருடிகள் என்று கூறப்பட்ட அவர் ராஜபக்சவனுடைய காலை நக்கி பிழைக்கின்றவர் என்று கூறப்பட்ட முள்ளிவாய்க்காலில் முடிந்த 1,00,000க்கு அதிகமான உயிர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறப்பட்ட அன்றைய காலகட்டங்களில் அமைச்சரவையில் அங்கத்தவராக இருந்த இங்கிருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், ஊடகவியலாளர்கள் கடத்தப்படுவதற்கு காரணமாக இருந்ததாக கூறப்பட்ட மக்களுடைய அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டவர் என குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு இன்றைக்கு ஒன்றாக கூடி குழாவிக் கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. அப்ப இந்த நிலைமையை இன்றைக்கு மக்கள் நன்கு புரிந்திருக்கின்றார்கள், தெரிந்திருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கு மக்களுடைய கருத்துக்கள் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆட்சி பீடத்திற்கு அதிகாரத்திற்கு வந்திருப்பது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்ல, தாங்களுடைய தனிப்பட்ட இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தாங்களுடைய இந்த காமாளித்தனமான அரசியலை முன்னெடுப்பதற்காக. மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த சாக்கடையில் இருக்கின்ற அசிங்கமான அரசியலை முன்னெடுக்கின்ற மக்களுக்கு போலியான வாக்குறுதிகளை வழங்கிய கடந்த காலங்கள் முழுவதுமே ராஜபக்சாக்கள் இனவாதிகள், சஜித்கள் இனவாதிகள், அவருடைய அப்பன் இனவாதி, மாமன் இனவாதி என்று அவர்களை பறைசாற்றிய எந்த வெட்கக்கேடு ரோசம் மானம் இல்லாது இன்றைக்கு அவர்களோடு அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மீண்டும் மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்த விரும்புகின்றோம். இப்படியான நபர்கள் தான் கடந்த காலங்களில் தேர்தலுக்கு முன்னர் எங்களை பார்த்து, தேசிய மக்கள் சக்தியை பார்த்து கூறினார்கள், இனவாத கட்சி, மக்களுக்கு எதிரான கட்சி, வாக்களிக்க வேண்டாம். இன்றைக்கு மக்களை கடந்த காலங்களில் கொலை செய்தவர்களோடு, மக்களோடு பூண்டோடு அழித்தவர்களோடு குழாவிக் கொண்டிருக்கின்ற நபர்களாக மாறியிருக்கின்றார்கள். அதனால் இவர்களுடைய முகத்திரை இன்றைக்கு கிழித்தெறியப்பட்டிருக்கின்றது. இதை மக்கள் நன்கு ஆழமாக கண்களை திறந்து பார்க்கின்றார்கள். அந்த வகையில் போலி தேசிய வாதம் பேசிய, போலியான தமிழ் இனவாதத்தை பேசிய, தமிழ் மக்களுடைய விமோசனத்தை பற்றி பேசிய இவர்கள் தமிழ் மக்களுடைய விமோசகர்கள் அல்ல, தமிழ் மக்களை மேலும் நாசம் செய்கின்ற, தமிழ் மக்களை மேலும் தமிழ் மக்களுடைய இருப்புக்களை கேள்விக்குறியாக்குகின்ற நபர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற காவாலித்தனமான அரசியலை முன்னெடுக்கின்ற நபர்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது விடயமாக, இந்த நிலைமைகள் இங்கு மாத்திரமல்ல, தென்னிலங்கை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்கள் முழுவதுமே ராஜபக்சாக்கள் திருடர்கள். பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க என்ன சொன்னார்? யார் திருடன்? ராஜபக்சா திருடன். யார் திருடன்? பசில் திருடன், கோட்டா திருடன் என்று பாராளுமன்றத்திலேயே முழங்கியவர். அது மாத்திரம் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் இந்த லஞ்ச ஊழல் மோசடியுடைய பிதாக்கள் யார் என்றால் வேறு யாருமல்ல, ராஜபக்சா. அலிபாபாவும் 40 திருடர்கள் என்கின்ற நாமத்தை சூட்டியவர்கள் கூட வேறு யாருமல்ல, இந்த சஜித் அணியை சார்ந்தவர்கள் தான். கடந்த காலங்களில் இந்த ரணில் விக்ரமசிங்கே என்பவர் நரியன் என்று கூறியவர் வேறு யாருமல்ல, தலத்தா அத்துக்கூறலாம். இந்த ராஜபக்சாக்கள் மாத்திரமல்ல, ரணில் விக்ரமசிங்கே என்பவர் தமிழின துரோகி, தமிழ் மக்களுக்கு துரோகமாக செயல்பட்டவர்.
தமிழர்களுடைய இருப்பை சீர்குலைத்தவர், தமிழ் கட்சிகளை துண்டு துண்டாக சிதைத்தவர், புலிகள் அமைப்பை சிதைத்தவர், கருணாவை பிரித்தவர் என்ற குற்றச்சாட்டுக்கள் எல்லாவற்றையும் முன்வைத்த இவர்கள் இன்றைக்கு கொழும்பில் கோட்சூட் அணிகின்ற, யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டுகின்ற, ஜனாதிபதி சட்டத்தரணி என்று கூறப்படுகின்ற நபர்களுக்கு இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வெட்கமில்லையா ஐயா? இந்த சூடு சுரண் என்று சொல்லுவாங்க தான். இப்போ இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாகவும் இந்த கேடுகட்ட அரசியலை நோக்கி பிரவேசித்திருக்கிறார். கடந்த காலங்களில் இந்த அனைவருமே சாக்கடையில் இருந்தவர்கள் என்று கூறிக்கொண்டவர்கள் ரணிலுக்கு எதிராக ராஜபக்சாக்கள், ராஜபக்சாக்களுக்கு எதிராக ரணில்கள், அதே போன்ற சஜித் எடுத்துக்கொண்டு நான் தான் மிக பரிசுத்தமானவன், சுத்தமான அரசியலை செய்கின்றேன் என்ற கையில் ரத்தம் படியாத கரங்கள் என்று கூறியவர் இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளையும் தேடி பார்க்கின்ற போது தெரிகின்றது, அந்த கடந்த காலத்தில் கள்ளர்கள், மோசடிக்காரர்கள், லஞ்ச ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்கள், கடந்த காலங்களில் அந்தந்த பிரதேச சபைகளில் கான்கிரீட் போடுகின்ற பொழுது அதையும் திருடியவர்கள், தார் போடுகின்ற பொழுது அதையும் திருடியவர்கள், கன்றக்கா அல்லது அதாவது கழிவகற்றலுக்காக டெண்டர் கால் பண்ணுகின்ற போது அதிலையும் கூட அந்த கழிவையும் அகற்றி சாப்பிட்டவர்கள் யார் என்றால் வேறு யாரும் இல்லை, இந்த ராஜபக்சாக்கள். இந்த திருடர்களுடைய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியோர் யார் என்றால் வேறு யாரும் இல்லை, இந்த ராஜபக்சாக்கள் என்று கூறிய சஜித் பிரேமதாசாக்கள், என்று கூறிய ரணில் விக்ரமசிங்காக்கள், என்று கூறிய சாகர காரியவசம் போன்றவர்கள், என்று கூறிய தலத்தா அத்துக்கூர்லா போன்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாட்டம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். எதற்காக? இவர்களுக்கு இன்றைக்கு தெரியும், மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு துரோகிகளாக துரோகம் இழைத்தவர்கள் இன்றைக்கு படிப்படியாக தண்டிக்கப்பட்டு வருகின்றார்கள். லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு தண்டிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் மீதான வழக்கு விசாரணை தொடரப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு படிமுறையின்படி வரிசையாக இன்றைக்கு இவர்கள் சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அதிலிருந்து மீள்வதற்கு எல்லா கூட்டு களவாணிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு எமது அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் மத்தியில் தப்பான அபிப்பிராயங்களை விதைப்பதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்த முடியுமா என்று ட்ரை பண்ணுகின்றார்கள். ஆனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் என்பது, இந்த 2,20,00,000 மக்கள் என்பது கடந்த காலத்தை நோக்கி இனி பயணிக்க மாட்டார். இனியும் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் வீண்முறையத்துக்குள்ளான நாட்டை மக்கள் உருவாக்க மாட்டார். நாடு படிப்படியாக நகர்ந்து வருகின்றது, முன்னேற்ற திசைக்கை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றது. இந்த நிலைமை தொடர வேண்டும் என்பதே மக்களுடைய விருப்பமாகும். அந்த வகையில் இவர்கள் என்ன கூத்தாட்டமாடினாலும், என்ன கூட்டுக்களை அமைத்தாலும் மக்கள் மத்தியில் இனியும் இவர்கள் எடுபடாதவர்கள். இவர்கள் என்ன விளையாட்டு விளையாண்டாலும் இனி வரும் காலங்களில் இந்த துரோகிகளை, இந்த கூட்டு திருடர்களை மக்கள் இனி அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.